ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த வகையில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி போட்டு உங்களோட வாட்ஸ்அப்பில் பாருங்கள். எனக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜ் வந்திருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் என்று சொல்லி. ஸோ நான் அந்த வகையில் வந்து என்னென்று வாய்ஸ் அசிஸ்டண்ட்டில் வந்து மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் நடு பட்டனை என்ன செய்கிறேன், ஹோல்டு பண்ணி பிடிக்கிறேன். இப்போ ஹோல்ட் பண்ணி பிடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகினோன்னா அது கேட்குது ஹவு கேன் ஐ ஹெல்ப் பண்ணு. நான் வந்து கேன் யூ ரீட் மை வாட்ஸ்அப் மெசேஜ் என்று சொல்லி நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன். வாய்ஸை கொடுத்தோன்னா அது கேட்குது, அது சொல்லுது உங்களுக்கு 1 நியூ மெசேஜ்னு சொல்லி அதை வந்து ஷோ பண்ணி காட்டுது. பாருங்கள், எனக்கு 3 மெசேஜ் வந்திருக்கு. அதுக்கு டிட் யூ வாண்ட் டு ரீப்ளேண்டு. ஓகே, நான் வந்து ஜெஸ் அண்டு வந்து வாய்ஸில் கொடுக்குறேன். வாய்ஸில் கொடுத்தோன்னே வந்து இப்போ அது திரும்ப ரிட்டர்ன் வந்து கேட்குது ஓகே வாட் த மெசேஜ்னு சொல்லி நான் வந்து இப்போ வாய்ஸ் அசிஸ்டண்ட்டில் வந்து குட் மார்னிங்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தோன்னே அது சொல்லுது நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்களா இல்லை எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறீங்களான்னு. நான் வந்து வாய்ஸ் அசிஸ்டண்ட்டில் சென்ட்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மெசேஜ் வந்து யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து இப்போ இதை என்ன செய்கிறேன்னு சொன்னால், இப்போ இதே வந்து நீங்கள் உங்கள் வாய்ஸ்லாம் எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்கணும். வாய்ஸ் கமாண்டில் தான் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அந்த வகையில் இப்போ நான் திரும்ப பாருங்கள், இப்போ நான் வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் காட்டுறேன் என்ன நடந்திருக்குண்டு. ஸோ எனக்கு வந்து நான் அந்த வந்த செட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள், எனக்கு 3 தரம் ஹாய் என்று வந்திருக்கு பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து குட் மார்னிங்னு சொல்லி வாய்ஸ் அசிஸ்டண்ட்டில் கொடுத்தது வந்து இங்கே அப்டேட் ஆகிருக்கு. இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து உங்களோட வாட்ஸ்அப் இருக்குது தானே, வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து என்னென்னு சொன்னால், இப்போ உங்களோட ஒரு செட்டுக்கு போங்க. செட்டுக்கு போனீங்கன்னா அதில் பாருங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது இருக்குது. நீங்கள் அதை என்ன செஞ்சீங்கன்னா மேலே அல்லது கீழே வந்து ஸ்விப் பண்ணிங்கன்னு சொன்னால் வீடியோ லோகோ ஒன்று வரும். அந்த வகையில் வந்து நீங்கள் அதை வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா நீங்கள் எப்படி வாய்ஸ் ரெக்கார்ட் சென்ட் பண்ணுறீங்களோ அதை மாதிரி இப்போ வந்து வீடியோவும் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். இப்போ பாருங்கள், நான் ஹோல்டு பண்ணினோன்னா வீடியோ வந்து ஓப்பன் ஆகுது. நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவையும் யூஸ் பண்ணலாம், பேக் கேமராவையும் வந்து இதன் மூலம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பாருங்கள், இடது பக்கத்தில் வந்து டிலீட் பட்டன் இருக்குது. டிலீட் பட்டனை கொடுத்தீங்கன்னா டிலீட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா இது பலமையாக வந்து 1 நிமிஷம் வரைக்கும் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொள்ளலாம். அதோட வந்து அதில் புஷ் பட்டனும் இருக்குது, வந்து ரெட் கலரில் இருக்க புஷ் பட்டனும் இருக்குது. நீங்கள் புஷ் பட்டனையும் வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். யூஸ் பண்ணி போட்டு அதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்ச உடனே வந்து சென்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும். அது தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் டிலீட் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு டிலீட் எவ்ரி ஒன்னை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிலீட் ஆகிடும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரையில் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம், பாய்.